ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையிலே சபையிலே நிற்கும்படியாய் கர்த்தர் செய்த மேலான தெய்வக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அடியார்களும் குடும்பமாய் இதில் கலந்து கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எவ்வளவு தூரம் எங்கெல்லாம் போனாலும் நம்முடைய இடத்திலே வரும்போது தான் நமக்கு ஒரு எனர்ஜி. அதனாலே அதை அனுபவிக்க கர்த்தர் இந்த நாளிலும் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. வருஷத்தின் ஆரம்பத்தை கண்ட அநேகர் பூமியில் இல்லாத இருந்தும் கர்த்தர் இன்றும் அவரை ஆராதிக்கும்படியாய் நம்மை வைத்திருக்கிறார். அநேகர் இருக்கிறார்கள், பின்வாங்கி போனவர்கள் உண்டு, சபைகளை விட்டு ஓடி போகிறவர்கள் உண்டு. இந்த சபை மாத்திரமில்லை, ஆராதிக்கிற இடங்களை விட்டு ஓடி போனவர்கள் உண்டு. ஆனாலும் கிருபையினால் அவர் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நிற்கிறேன் என்று சொல்லி விழுந்து போகாதபடிக்கு கிருபையினால் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறுத்தி இருக்கிறார் என்றால் அதிலே ஒரு நோக்கம் உண்டு. நிச்சயமாக அவர் அதை கவனிக்கிறவா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம், இந்த நல்ல ஆராதனை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம், தொடர்ந்துள்ள ஒவ்வொரு நிமிஷங்களுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு எங்களோடு இருப்பதினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. அடிமை மறைத்து இயேசு வெளிப்படுவீராக. நீர் பலமுள்ளவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் சந்தோஷமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அநேகர் வருஷம் முடிய போகிறதே, நான் நினைத்தது இன்னும் நடக்கவில்லையே. ஒவ்வொரு வருஷம் ஆரம்பத்திலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, அது நான் பெற்றுக்கொள்ளவில்லை, நான் சுதந்திரிக்கவில்லை என்ற ஏக்கத்தோடு அநேக இருதயங்கள் வருஷத்தின் இறுதியிலே கடந்து வரும். ஜெபங்கள் நடக்கிறது, ஆராதனைகள் நடக்கிறது, உபவாசம் நடக்கிறது. ஆனால் நம்முடைய கண்களுக்கு சிலவைகள் நடக்காத பட்சத்திலே நாம் என்ன நினைக்கிறோம்? நன்மை ஒன்றும் நடக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் நன்மை நடந்திருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நன்மை நடந்திருக்கிறது. நம்மை ஜீவனோடு வைத்து கர்த்தர் பார்க்கிறார் என்றால் ஏதோ ஒரு நன்மை நடக்கிறது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனுஷராலே இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று யார் சொன்னது? இயேசு அவர்களை பார்த்து சொன்னார். நம்முடைய ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். அந்த ஒரு விசுவாசத்தில் எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். அநேக உதாரணங்கள் உண்டு. லாசரு நேசித்த ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமான ஒரு மனுஷன், வியாதிப்பட்டிருக்கிறான் என்று இயேசுவுக்கு தெரியும், அறிவிக்கவும் பட்டது. அவருக்கு தெரியும் அவனுடைய வியாதி இருக்கிறது என்று. ஆனாலும் மனுஷராலும் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. உதாரணத்துக்கு சொன்னால், நம்மை போல ஒரு ஜெபமாக இயேசுவுடைய சமூகத்திலே சொல்லப்பட்டது, வியாதி இருக்கிறது, லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று. ஆனாலும் இயேசு அதை கண்டுகொள்ளவில்லை, போகவில்லை. ஒரு கட்டத்திலே லாசரு மரித்து விட்டான் என்றும் சொன்னார்கள். அப்போதும் இயேசு போகவில்லை. எல்லா விண்ணப்பங்களும் இயேசுடைய சமூகத்திலே எட்டினது. ஆனால் திடீரென்று இயேசு சொன்னார், இப்பொழுது நாம் போவோம், லாசருடைய வீட்டுக்கு போவோம், வாருங்கள், பெத்தானியாவுக்கு இப்போது நாம் போக போகிறோம் என்று. சீஷர்களுக்குள்ளே ஒரு பயம், நம்மை கொல்ல போகிறார்கள், கொலை செய்ய போகிறார்கள், இவரோடு சேர்ந்து நாமும் மரிக்க போகிறோம் என்று சீஷர்கள் நினைத்த பொழுது இயேசு அந்த இடத்திலே போனார். இயேசு அந்த இடத்திலே போன போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது. ஆனாலும் நம்முடைய விசுவாசத்தை நம் தேவ சமூகத்திலே கொண்டு வர வசனத்திலிருந்து சிலதை நாம் மீண்டும் மீண்டுமாய் தியானிக்க வேண்டும். இயேசு அந்த இடத்திலே போன பொழுது லாசருடைய வீட்டாரும் சொன்னார்கள், போக வேண்டாம், அங்கே நாற்றம் எடுக்கும் என்று. மற்றவர்கள் சொன்னார்கள், கல்லெறிந்து விடுவார்கள், கொலை செய்து விடுவார்கள். லாசருடைய வீட்டாரும் மரியாளும் மார்த்தாலுமே சொன்னார்கள், நாற்றம் எடுக்குமே, இப்போது அங்கே போனால் எப்படி, நீர் இருந்திருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டான் என்று
அவர்கள் ஒரு நிலையிலான விசுவாசத்தில் இருந்தார்கள். இயேசு இருந்திருந்தால் மரித்திருக்க மாட்டார்கள் என்று. ஆனாலும் இயேசு ஏன் அங்கே போக வேண்டும்? இயேசு அந்த இடத்திலே அவர் ஒரு காரியத்தை செய்தார். கல்லறையின் அருகிலே போனார். எல்லாரும் பின்தொடர்ந்து போனார்கள். கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னார். லாசருவே வெளியே வா என்று சொன்னார். லாசரு வந்தான். ஏன் இதை சொல்லுகிறேன்? மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷரால் இது அசாத்தியமானதுதான், குடும்பத்தால் இது கூடாததுதான். ஆனால் இயேசுவால் எல்லாம் கூடும் என்பதை இயேசு நமக்கு காண்பிக்க அன்றைக்கு லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய அநேக எதிர்பார்ப்புகள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. அநேக விதமான நம்முடைய எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் மரித்து விட்டது, நாற்றம் எடுத்து விட்டது என்று நாம் நினைத்தாலும் இயேசு எப்போது வருவார்? தம்முடைய வேளையிலே வருவார். ஹல்லேலூயா. எஜமான் எப்போதும் தம்முடைய வேளையிலே வருவார். ஒரு ஊழியர் அழகாக ஒரு வார்த்தை சொன்னது ஞாபகம் இருக்கிறது. ஜெபித்தவர்கள் மரித்து போவார்கள், ஜெபம் ஒரு காலம் மரித்து போகாது. ஹல்லேலூயா. ஏன்? வசனத்திலே நாம் பார்க்கிறோம், துருத்தியிலே கண்ணீரை அவர் சேர்த்து வைக்கிறார். அவருடைய வேளை வரும் பொழுது அதற்கு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் பிள்ளைகளுக்காக நினைப்போம், இந்த 12th ஸ்டாண்டர்ட்ல அவர்களுக்கு நல்ல மார்க் கிடைக்க வேண்டும், இல்லை ஸ்கூல்லே நல்ல மார்க் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். நிச்சயமாக கர்த்தர் அதை தருவார். அதே நேரத்திலே அந்த குழந்தையின் எதிர்காலம் அவருடைய கையில் இருக்கும். அவர் ஏற்ற காலம் ஒன்று வரும் பொழுது நாம் 12th தான் ஜெபித்திருப்போம். அவர் வாழ்க்கையை மேன்மையாக நடத்தி கொண்டு போகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் எப்போதும் விசுவாசத்தை விடாதபடிக்கு ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு ஜெபத்தையும் துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். அது நிறைய மட்டும் சில நேரம் அவர் காத்திருப்பார். ஆனால் அதினதின் காலத்திலே அவைகளை செய்து முடிப்பார். நம்முடைய வேலை அல்ல. மரியாள் இயேசுவினிடத்திலே சொன்னார், ரசம் குறைந்து விட்டது, தீர்ந்து போயிற்று, எதையாவதும் செய்யுங்கள் என்று. அப்போது இயேசு என்ன சொன்னார்? ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன? என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. நாமும் கேட்கிறோம், எனக்கு இப்போது வேண்டும், இந்த வருஷத்திலே வேண்டும் என்று நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் இந்த அங்கலாய்ப்பை ஒரு காலம் புறம்பே தள்ளாத கர்த்தர், அவருடைய வேலை ஒன்று உண்டு. தாம் சிலுவையிலே அறையப்படும் பொழுதும் இயேசு அதைத்தான் சொன்னார், பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமாக கடவது. இந்த பூமியிலே ஒரு மனுஷன் பிறந்து ரட்சிக்கப்பட்டு தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழுகிறான் என்றால் அன்று முதல் நம்முடைய சித்தம் அல்ல, அது வாழ்வோ தாழ்வோ உயர்வோ கீழான ஒரு வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் அவருடைய தீர்மானத்தின்படி வாழ வேண்டும். ஏன் இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த 16வது வசனத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறதை பார்க்க முடியும். எதற்காக இயேசு இதை சொன்னார்? மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று. 16வது வசனத்திலே ஒருவன் வந்து அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று. இந்த நாட்களிலே நாம் எதை தியானித்தாலும் எதை நாம் சிந்தித்தாலும் நித்திய ஜீவன் தான் ஒரே ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய வாழ்க்கைக்கும் மறுமையான வாழ்க்கைக்கும் நித்திய ஜீவனுடைய வாழ்க்கைக்கும் ஏற்றதார் போல உலகத்தில் வாழத்தான் நம்மை ரட்சிப்பு, சபை, ஆவிக்குரிய வாழ்க்கை, வேறுபாடின் ஜீவியம், இதையெல்லாம் கர்த்தர் தந்திருக்கிற ஒரே ஒரு காரணம், கோடா கோடி வருஷங்கள் முடிவில்லா ராஜ்யத்திலே சந்தோஷமா இருக்க. ஆனால் நம்முடைய கண்கள் இந்த 100 ஆண்டுகளுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறது, 50 ஆண்டின் வாழ்க்கைக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறது, பிள்ளைகளுடைய ஒரு சுகவீனத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு மெய்யாகவே இந்த பூமியில் வந்ததற்கு காரணம் நமக்கு சரீரத்திலே சுகம் தர அல்ல, நம்முடைய ஆத்மாவை அவரோடு சேர்க்கத்தக்கதாக. ஆகையால் இந்த வாலிபன் வந்து கேட்கிறான் 16வது வசனத்திலே, ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கும் அநேகர் நினைக்கிற காரியம் என்ன? நான் எதையாகலும் புண்ணியம் செய்தால் பரலோகம் போய்விடலாம். எல்லா மார்க்கத்திலும் புண்ணியம் செய்கிறார்கள், எல்லா மார்க்கத்திலும் நன்மை செய்கிறார்கள். ஆனால் அவன் கேட்கிறான், நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று. இயேசு அவனுக்கு என்ன சொல்லுகிறார்? நல்ல போதகரே என்று அழைத்ததற்கே அவர் தன்னை தாழ்த்துகிறார். நான் நல்ல போதகர் என்று ஏன் என்னை சொல்லுகிறாய்? மனுஷனால் அவர் இந்த பூமியிலே பிறந்த மாத்திரத்திலே நம்மை போல ஒரு சரீரத்துக்குள்ளே அவர் கடந்து வந்த உடனே அவர் மேன்மையாக பார்த்ததெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை தான். தான் ஒரு மனுஷ சாயல் மனுஷனாக பிறந்து விட்டதினால் நல்ல போதகரே என்று என்னை அழைக்காதே என்று அவர் சொன்னார். காரணம், இந்த உலகத்திலே ஒரு மனுஷனாய் பிறந்திருக்கும் பொழுது அவன் மரிக்கும் வரையிலும் அவனுடைய சரீரம் எந்த நேரமும் கரைப்பட்டதாய் இருக்கிறது, எந்த நேரமும் அது பூமிக்குரியதாய் இருக்கிறது. மறுரூபம் அடையும் வரையிலும் நாம் மண்ணுக்குரியவர்களாய் தான் காணப்படுகிறோம். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய சரீரத்திலே அவரை காணாமல் நாம் வேறு சரீரமாக நொடி பொழுதிலே மறுரூபம் அடைந்துதான் அந்த மகிமையிலே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். ஆகையால் இந்த
இந்த மாம்ச சரீரத்தின் கவலைகள், மாம்ச சரீரத்தில் இருக்கிற நாம் அவருடைய மேன்மை அறிய வேண்டும் என்றால், அந்த மறு ஜென்மத்துக்கு போக வேண்டும் என்றால் ஏதையோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனத்திலே கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். கற்பனைகளை கைக்கொள் என்றால் அவன் உடனே சுருக்கமாக அதை சொல்லிவிட்டு நம்ம ஒரு முக்கியமான சப்ஜெக்டுக்குள்ளே கடந்து போகிறோம். அவர் அந்த கற்பனைகளை கைக்கொள்ள என்று சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் நான் கைக்கொள்ளுகிறேன். கீழே நாம் பார்க்க முடியும். எந்த கற்பனைகளை என்று கேட்டான். அவர் சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. நம்மிடத்திலே நாம் எப்படி அன்பு கூறுகிறோம்? நமக்கு தெரியும் நாம் கண்ணாடிக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் அன்பு செலுத்துகிறோம் என்று, நம்மள எவ்வளவு ஒரு ஆசை இருக்கிறது என்று நம்மை நாமே அலங்கரித்து கொள்ளும்போது நமக்கு தெரியும். நம்ம நல்ல ஒரு ஷர்ட் போடும்போது, நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணும்போது, எதுக்கு நாம் மற்றவர்கள் பார்க்க வேண்டும், நாம் ஒரு நல்ல ஒரு டீசெண்டாக போக வேண்டும், இப்படி நம்மை குறித்து கரிசனை இருக்கிறது போல மற்றவர்களை குறித்த கரிசனை நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். ஹல்லேலூயா. அடுத்தவர்களையும் நேசிக்க வேண்டும். இதெல்லாம் லிட்ரலி எழுத்துப்பூர்வமாக நாம் செய்கிற ஒரு கற்பனைகளாக இருக்கிறது. அவனும் அதற்கு ஒரு பதில் சொல்கிறான், சிறு வயது முதலே இதெல்லாம் நான் கை கொள்ளுகிறேன், இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அங்கே இயேசு அவனுடைய உள்ளத்தை பார்த்து சொன்னார். இவன் தன்னுடைய ஆஸ்தியின் மேல் மிகுந்த பற்றுள்ளவன் ஆனபடியால் இயேசு சொன்னார், அதை வெறுத்து விட்டு அதை விற்று தரித்திரத்துக்கு கொடுத்து விடு, அப்பொழுது என்னை பின்பற்றி வா என்று. மனம் நொந்து போனான். அவன் மனம் நொந்து போனான். இன்றைக்கு அதற்கு காரணம், ஆராதனைக்கு போகிறோம், நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இருதயம் எங்கேயோ ஒரு இடத்திலே இருக்கிறது. அதை அவர் காண்கிறார். அது அவரிடத்திலே போகும் பொழுதுதான், இதை விட்டு அவரிடத்திலே அந்த இருதயம் திரும்பும் பொழுதுதான் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது சீஷர்கள் கேட்டார்கள், இதை யார்தான் செய்ய முடியும்? உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனுஷனுக்கு ஆசை உண்டு. எல்லா மனுஷனுக்கும் தன்னை குறித்து, தன் குடும்பத்தை குறித்து, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து எல்லாம் ஒரு கனவு உண்டு. இதையெல்லாம் விட்டுவிட்டு எப்படி இருக்க முடியும்? யார் தான் இப்படி போக முடியும்? அப்பொழுது இயேசு சொன்னார், இது மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க தேவனால் கூடும். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 25 அதிகாரத்திலே 15 முதல் 30வது வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் அதில் இருக்கிறது. 15வது வசனத்தை யாராவது படிங்கள். 25:15. கர்த்தர் எப்படி அந்த தாலந்துகளை கொடுத்தார்? அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையே அங்கேதான் இருக்கிறது. நமக்கு எதை தந்திருக்கிறார், எந்த காலத்திலே எதை நம்மிடத்திலே தர முடியும் என்று இயேசுவுக்கு தெரியும். சபையானாலும் குடும்பமானாலும் பொறுப்பானாலும் அதனதின் காலத்திலே அதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதை முன்கூட்டி நாம் தெரிந்து கொண்டால் நாம் பிரச்சனைக்குள்ளே மாட்டி விடுவோம். எஜமானன் அதை எவ்வளவு அழகாக கொடுத்திருக்கிறார். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5, ஒருவனிடத்தில் 2, ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து பிரயாணப்பட்டு போகிற எஜமானனாய் அவர் கடந்து போயிருக்கிறார். உதாரணத்துக்காக ஸ்கூலிலே படிக்கிற இந்த குழந்தை, அதுவும் எஜமானுக்கு வேண்டிய ஒரு குழந்தை தான். அதை நேரடியாக கொண்டு கர்த்தர் ஒரு குடும்ப வாழ்க்கையை அதற்கு அமைத்து கொடுப்பதில்லை. அதனிடத்தில் என்ன கொடுத்தால் அது செய்யுமோ அதைத்தான் நாம் அதனிடத்திலே கொடுக்க போகிறோம். இதை நாம் அறிந்திருக்கிற பட்சத்திலே அவர் நம்மை காட்டிலும் 1000 மடங்கு மேன்மையுள்ள கர்த்தர் நமக்கு என்ன தாளந்து இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் விசுவாசிகளானாலும் ஊழியர்களானாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்குரியதை, நாம் செய்யத்தக்கதை, நம்முடைய திறமைக்கு தக்கதை, நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகத்துக்கு தக்கதை தான் கர்த்தர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டு தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கொடுத்த எஜமான் கேட்கிற ஒரு காலம் வருகிறது. உன்னிடத்தில் கொடுத்ததை செய்யாமல் கொடுக்காததை தேடி ஓடுகிறாயே என்று அவர் கேட்பார் ஒரு நாளிலே. ஆகையால் இந்த நாட்களிலே நம்மை ஜெபிக்க அழைத்தால் நாம் ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க அழைத்தால் நாம் உபவாசிக்க வேண்டும், குடும்பத்திலே சில நன்மைகளை செய்ய வேண்டும் என்றால் அதை செய்ய வேண்டும். பூமியிலே நாம் எதை செய்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனோடு நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எஜமானிடத்திலே நின்று பெற்றுக்கொள்ளணும். முதல்ல எஜமானிடத்திலே பெற்றுக்கொள்ளாமல் ஒரு தாளந்தையும் நாம் கொண்டு ஓட முடியாது. ஆகையால் நம்முடைய திறமைக்கேற்றவர் போல் கர்த்தர் நம்மிடத்திலே தருகிறார்.
ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு. பலவீனனுக்கு ஒரு திறமை உண்டு. நாம் இன்றைக்கு நினைப்போம், அவன் பலவீனனாயிருக்கிறான், அவனிடத்தில் ஒரு திறமை உண்டு. பெரியவனுக்கு ஒரு திறமை உண்டு. நல்ல பலசாலிகளாக இருப்பார்கள், அவர்களுக்கு புத்தி அதிகமாய் வேலை செய்யாது, அவர்கள் பலத்திலே மிகுந்தவர்களாக இருப்பார்கள். நம்ம உலகத்திலே இது கண்கூடாய் பார்க்க முடியும். ரொம்ப குள்ளமாய் ரொம்ப மெலிந்து போயிருப்பார்கள், கூர்மையான புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தர் ஒன்றை வைத்திருக்கிறார். காரணம், தன் சாயலாய் சிருஷ்டித்த மனுஷனை கர்த்தர் ஒரு காலம் வெறுக்கவில்லை. நாம் தான் அந்த அளவை வைத்திருக்கிறோம். இவனிடத்திலே ஒன்றுமில்லை. நம்ம பிள்ளைகளை பார்த்து நாம் சொல்லுகிறது, இவன் தேரமாட்டான் 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 என்று. கர்த்தர் சொல்லுகிறார், தேர்வான் 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 என்று. ஹல்லேலூயா. இனி யாரும் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடாது, அவர்களிடத்திலும் ஒரு தாளந்து இருக்கிறது. ஆகையால் தான் அந்த குழந்தைகளை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நம்மிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆகையால் தான் நம்மை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். ஆனால் எஜமானன் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறார், என்னிலே எஜமானன் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறார், இதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஆகையால் எந்த குழந்தைகளையும் எந்த ஒரு நபரையும் நாம் குறைவாக எண்ணக்கூடாது. ஆகையால் தான் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. அவனிடத்தில் ஒன்றும் இல்லை என்றல்ல, கர்த்தர் அவனை சிருஷ்டித்திருக்கிறார் என்றால் என்னை உண்டாக்கினவர் தான் அவனை உண்டாக்கினார். ஒருவேளை அவன் ரட்சிக்கப்படவில்லை, நாளை ரட்சிக்கப்பட்டு என்னை காட்டிலும் மேலானவனாய் உயர்த்த வைக்க வல்லமை உள்ள கர்த்தர் அவனிடத்தில் உண்டு, நம்மிடத்தில் உண்டு, உலகத்தில் உண்டு. ஆகையால் எந்த மனுஷனிடத்திலேயும் குறையுள்ள கண்களோடு நாம் பார்க்காதபடிக்கு நிறைவானதை எதிர்பார்க்கிறவர்களாய் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் முக்கியமான ஒன்று என்னது, எஜமானிடத்திலே அந்த வேலைக்காரர்கள் என்ன செய்தார்கள்? 5 தாலந்துள்ளவன் அவைகளை கொண்டு 15 முதல் 29 வரை பார்க்கும் பொழுது, அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். வேறு 2 தாலந்துள்ளவன் வேறு 2 சம்பாதித்தான். 1 தாலந்துள்ளவன் என்ன செய்தான்? நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்து விட்டான். அவன் பிராக்டிக்கலி நாம் சிந்தித்து பார்த்தால் அவன் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணவில்லை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் எஜமானனுடைய பார்வை அதல்ல. தந்ததை பத்திரமாக வைத்தது தப்பா? யாராவது நம்மிடத்திலே ஒன்று தந்தால் அதை பத்திரமாக வைத்தது தப்பா? நாம் அதை தான் சிந்திப்போம், பத்திரமாக திரும்ப கொடுத்துட்டோம். ஆனால் நம்முடைய எஜமானனுடைய சிந்தை வேறு விதமாக இருக்கு. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அதை தான் கர்த்தர் சொன்னார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உங்கள் வழிகள் அல்ல, என் சித்தத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று. அவர் எதிர்பார்த்தது என்னது? அவனவனுடைய திறமைக்கு ஏற்றார் போல் கொடுத்தால் திறமைக்கு ஏற்றது பிரகாரமாக அதை பெருக்க வேண்டும், திறமைக்கேற்றார் போல் அதை வளர்த்த வேண்டும். திறமைக்கேற்ற ஊழியத்தை கர்த்தர் நம்மிடத்திலே கொடுத்ததை நாம் செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்ட எல்லாரிடத்திலும் ஒரு ஊழியம் இருக்கிறது. ஜெபிக்கிற ஊழியம், ஆராதிக்கிற ஊழியம். நாம் இன்றைக்கு நினைக்கிறது எல்லாரும் மேடையிலே நின்று பேசுகிறதோ, அங்கே வந்து ஏதாவது வந்து செய்கிறதோ இதுதான் ஊழியம் என்றால் அரைக்கதவை பூட்டிக் கொண்டு நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். பரலோகத்தின் நம்ம தானியேல் அதை தான் செய்தான். தானியேலுக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டது. அவனுக்கு தெரியும் இன்றைக்கு ராத்திரி மரணம் தான் என்று. இதை மீறினால் ஆனாலும் அவன் எஜமானோடு மெய்யான ஆண்டவரோடு இருந்தபடியால் அவன் பலகணிகளை திறந்து, எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்தது போல நம்மும் பரலோகத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் சிங்கத்தின் வாய் நமக்காய் அடைக்கப்படும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் தானியேல் ஒரு அதிகாரியாய் இருக்கிறான். அவனுக்கு அந்த முத்திரையின் வல்லமை என்ன என்பது தெரியும். சகல முத்திரைகளையும் தகர்த்தெறிகிற இயேசு நம்மோடு உண்டு. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் நம்மிடத்திலே தந்ததை நாம் ஏதாவது ஒன்று திருப்பி அவருக்கு கொடுக்கும் காலம் ஒன்று இருக்கிறது. ஆகையால் நாம் அதிலே கருத்து உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை கொண்டு கர்த்தருக்கு என்ன நன்மை இருக்கிறது, இதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டிலே தாளந்தை தந்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். என்னை ரட்சித்ததினால் கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? நாம் என்றைக்காவது அதை சிந்தித்திருக்கிறோமா? என்னை ரட்சித்திருக்கிறார், கோடிக்கணக்கான ஜனம் இருக்கும் பொழுது என்னை ஏன் ரட்சிக்க வேண்டும்? நான் ஒன்றும் ஒரு பயங்கரமான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் இல்லையே, இல்லை விடுதலையோடு ஆராதிக்கிற ஒரு ஜனக்கூட்டத்தில் உள்ளவன் இல்லை, இல்லை நான் இஸ்ரவேலின் ஜனமா இல்லை. ஆனால் ஏன் என் கர்த்தர் என்னை ரட்சிக்க வேண்டும்? இத்தனை ஜனங்களுக்கு முன்பாக ஏன் நம்மை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும்? ஏன் எனக்கு ஒரு அற்புதம் செய்து அழைக்க வேண்டும்? ஏன் அவர் பட்சமா என்னை நிறுத்த வேண்டும்? நம்மை கொண்டு அவருக்கு ஏதோ ஒன்று வேண்டும். ஹல்லேலூயா. அவர் என்றைக்கு இந்த பரலோகத்துக்கு ஏறி போனாரோ அன்று முதல் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு யார் யாரை கர்த்தர் முன்குறித்தாரோ ஒன்றொன்றாய் கர்த்தர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சில வேலைகளையும் அவர் வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு அவருக்கு ஏதாவது ஒரு நன்மை உண்டாக வேண்டும். அவர் அதை தான் பார்ப்பார். நான் ஆராதித்தேன் ஆண்டவரே, நான் ஜெபித்தேன், எனக்கு கிடைத்தது, என்னுடைய குடும்பம் வளர்ந்தது என்றல்ல. இதனால் இயேசுவுக்கு என்ன நன்மை?
இதனால் இயேசுவுக்கு என்ன நன்மை? ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். வருஷத்தின் இறுதி பாகத்திலே ஜனவரியிலிருந்து இதுவரையிலும் நான் என்ன செய்தேன், என்னை கொண்டு கர்த்தருக்கு என்ன நன்மை உண்டாயிற்று, கர்த்தருடைய நாமம் என்னால் எப்படி மகிமைப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று. நாம் பிரயாணப்பட்டாலும் தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும். ஒரு கல்யாண வீட்டில் இருந்தாலும் அங்கேயும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாதான் நாம் நடக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் நடக்க வேண்டும், சபை நடக்க வேண்டும். அதை தான் இயேசு பார்ப்பார். அவர் இல்லாத பட்சத்திலே நாம் ஒரு இடத்திலே நல்ல அலங்காரத்தோடு, மதிப்போடு, மரியாதையோடு எல்லாரும் மனுஷரெல்லாம் வாழ்த்தக்கூடிய இடத்திலே நாம் நிற்கிறோம். என்னுடைய பிள்ளை உலகத்திலே உயர்ந்திருக்கிறான் என்று அல்ல அவர் பார்க்கிறது. எங்கு நின்றாலும் அவன் என்னை உயர்த்துகிறானா என்று தான் அவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. நாம் எந்த தாழ்விடங்களில் இருந்தாலும் அங்கேயும் தேவனை உயர்த்த வேண்டும். சிங்கங்கள் சூழ்ந்திருந்தது. அதாவது சொல்லுவார்கள் வேத அறிஞர், 1000 சிங்கங்கள் இருக்குமாம். பட்டினி போட்ட 1000 பலமுள்ள சிங்கங்களின் நடுவிலே நாம் படத்தில் சண்டே ஸ்கூல்ல பார்க்கிறது மாதிரி 3 சிங்கங்கள் அல்ல. அந்த சிங்க கபி என்றால் ஒவ்வொரு கபிக்குள்ளும் 1000 சிங்கங்கள் இருக்குமா. அத்தனை சிங்கங்களின் நடுவிலேயும் தானியேலின் நிலைமையை பாருங்கள். அங்கேயும் தேவனை மகிமைப்படுத்தினான். அவனுக்கு ஒரு பதட்டம் இல்லை. காரணம், அவனுக்கு தெரியும் இந்த ராஜாவின் முத்திரையை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று. இந்த சிங்கத்தை உண்டாக்கினவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் ஏன் இந்த சிங்கத்தின் ஒரு ஓனரை பார்த்து பயப்பட வேண்டும்? சிங்கத்தின் பசியை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும்? இதனுடைய வாயை பார்த்து ஏன் நான் பயப்பட வேண்டும்? அதை உண்டாக்கினவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் கர்த்தருக்கு எதையாகிலும் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு எதையாகிலும் நாம் செய்ய வேண்டும். நமக்கு தந்த தாளந்துகளை நான் எப்படி பயன்படுத்த முடியும்? 3 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே குறிப்பாக இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், நான் கர்த்தருக்காக இதை செய்ய போகிறேன் என்கிற தீர்மானத்திலே வர வேண்டும். நம்முடைய வழிகள் திறக்கப்படும். நம்முடைய வழிகள் நிச்சயமாக திறக்கப்படும். சாட்சியாக சொல்ல முடியும், நாங்கள் இந்த இடத்திலே வந்து நிற்க வேண்டிய ஜனம் அல்ல. இன்றைக்கு கர்த்தர் தூக்கி சுமந்து கொண்டு வந்தது போலதான் இந்த நிமிஷம் வரையிலும் நான் உணர்கிறேன். கடந்த சில வாரங்களாக தூக்கி கொண்டு சுமந்தது போல, எப்படி போகிறோம் என்று கூட அறியாத விதத்திலே கர்த்தர் கொண்டு வந்தார். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அனுபவித்து நாம் பார்க்க வேண்டும். நடக்க முடியாத இடத்திலே தூக்கி கொண்டு போகிற தேவன் இன்றைக்கும் நம்மோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த 3 காரியங்களை கவனமாக நாம் கவனித்து, கர்த்தருக்கென்று நான் செய்ய போகிறேன், அவர் எனக்காய் செய்கிறதை செய்வார், அதிலே மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் எனக்கு எதை செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை இன்றைக்கு செய்வார். இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளே அவர் செய்வார். அவர் சித்தம் கொண்டால் இந்த பூமியிலே நீங்களும் அதை தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்றால் நானும் என்னுடையதை தடுக்க, அவர் தருவார். அவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். ஆனால் நான் கர்த்தருக்காக எதை செய்தேன், அதுதான் அவருக்கு முக்கியம். இந்த நாளிலே நம் பெரியதை ஒன்று செய்யவில்லை, சின்னதாக ஏதோ ஒன்றை கர்த்தருக்காக செய்தால் நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று நம்முடைய நேரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் யாரிடத்தில் கேட்டாலும் ஒரே ஒரு வார்த்தை வரும், we are busy. நேரம் இல்லை. காரணம், 95% நாம் உலகத்துக்காக ஓடுகிறோம், வேலையிலே ஓடுகிறோம், குடும்பத்துக்காக ஓடுகிறோம், பிள்ளைகளுக்காக ஓடுகிறோம். நம்மை நாமே இது ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம். இது ஒரு பிரசங்க நேரம் அல்ல. இன்றைக்கு நாம் கர்த்தர் பட்சமாய் திரும்பி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வேலைக்குள்ளாய் வந்திருக்கிறோம். அந்த டைம் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். நேரம் கர்த்தருக்கு எவ்வளவு தூரம் கொடுக்கிறோமோ அதுக்கு ஒரு பணச்செலவும் இல்லை, ஒரு காசும் அதுக்கு கொடுக்க வேண்டாம், எந்த கஷ்டமும் இல்லை, ஒரு சரீர பிரயாசம் ஒன்றும் இல்லை. நேரத்தை கொடுக்க என்ன தடை இருக்கிறது இந்த பூமியிலே? அவன் கொண்டு வைத்திருக்கிறான் தடைகளை. ஒரு ஜலதோஷம் போதும் உங்க நேரமெல்லாம் போய்விடும். ஒரு கர்ச்சீஃபை வைத்துக்கொண்டு அதை நாம் தாண்ட வேண்டும். நேரத்தை கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். 95% உலகத்துக்காக ஓடுகிறோமே. எல்லாரும் வேலை பார்க்கிறோம், நானும் வேலை பார்க்கிறேன், எல்லாம் அவ்வளோ பிஸியாக இருப்போம். ஆனாலும் நம்முடைய இருதயத்திலே அதை காட்டிலும் தேவன் தான் நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை காட்டிலும் இயேசுதான் முக்கியமாக இருக்க வேண்டும். சில ஊழியர்கள் சோர்ந்து போய் பேசுகிற சில காரியங்கள் உண்டு, கேட்டிருக்கிறேன். என்னிடத்திலே அதை சொல்லி இருக்கிறார்கள். உலகத்தார் எல்லாரும் அப்படி இப்படி இருக்கிறார்கள், இப்படி வாழ்கிறார்களே, நமக்கு ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று. நான் அவரிடத்திலே கேட்டேன், பூமியிலே முன்னேற்றம் இல்லையா, பரலோகத்திலே முன்னேற்றம் இல்லையா என்று. 2 இடத்திலே முன்னேற வேண்டும். பூமியிலே முன்னேற்றத்தை பார்க்கிறீர்களானால் பூமியிலும் முன்னேறாது, பரலோகத்திலே முன்னேறாது. பூமியை காணாத கண்கள் பரலோகத்தை கண்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது நம்முடைய ஊழியத்தில் தெரியும், நம்முடைய வாழ்க்கையில் தெரியும், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்முடைய நாம் சாட்சியாய் வாழ்வதிலே தெரியும். ஆகையால் இந்த பூமியிலே நாம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். எல்லாம் செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். ஆனாலும்
அதிக நேரமாய் நான் கர்த்தருக்கு செலவிட வேண்டும். அது எப்படி செலவிட முடியும்? ஒரு உடன்படிக்கை வேண்டும். எதுக்கென்றாலும் நமக்கு ஒரு உடன்படிக்கை வேண்டும். இன்றைக்கு ஸ்கூலுக்கு போனால் 9 மணி என்றால் 9 மணி போய் தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அப்படியாக நாம் நியமித்துக் கொள்ள வேண்டும். ஜெப நேரம் எனக்கு இவ்வளவு இருக்கு, 24 மணி நேரம் இருக்கிறது. மருத்துவர்கள் என்ன சொல்வார்கள்? 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும் என்று. இயேசு என்ன சொன்னார்? இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று. யாரை கேட்பது? யாரை கேட்பது? மருத்துவர் சொன்னார் தூங்க வேண்டும், இயேசு சொன்னார் விழித்திருந்து ஜெபியுங்கள், இரவெல்லாம் ஜெபியுங்கள். அவர் இரவெல்லாம் ஜெபித்தார். என்னை போல ஜெபியுங்கள், என்னை போல மாறுங்கள், என்னிடத்தில் வாருங்கள். நாம் எதை கேட்க வேண்டும்? அதை கேட்காத பட்சத்திலே அவரிடத்திலே எப்படி நாம் கேட்க முடியும்? அவர் சொன்ன வார்த்தையை விட்டு நமக்கு அதை பேலன்ஸ் பண்ண தெரியவில்லை. மருத்துவரா இயேசுவா? இப்படிதான் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு மருத்துவர், ஞாயிற்றுக்கிழமை இயேசு, மற்ற நாளில் மருத்துவர், இந்த நாளில் இயேசு. அது அல்ல, எல்லா நாளிலும் இயேசு உயர்ந்திருக்க வேண்டும். வெண்கல சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டு வைத்திருந்ததோ, இன்றைக்கு இயேசுவானவர் நம்மையில் உயர்ந்திருப்பாரானால் சகல வாதைகளும் நம்மை விட்டு அகன்று போகும். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகள் நம்மை விட்டு அகன்று போகும். நாம் தீர்மானிக்க வேண்டும். தீர்மானிக்கிற இடத்திலே நாம் நிற்கிறோம். நமக்கு கர்த்தர் இதை புத்தியை தந்திருக்கிறார், சுயநினைவை தந்திருக்கிறார். நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். எது வந்தாலும் நான் இயேசுவை விடமாட்டேன். இன்றைக்கு இந்த மணி நேரம் ஜெபம்தான். அது என்ன கல்யாணமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஊழியம் செய்ய வேண்டிய இடத்திலே ஊழியம், ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கும், ஆராதிக்க வேண்டிய நேரம் ஆராதிக்க வேண்டும். இதற்கு முதன்மையாக ஒரு டைம் டேபிளை நாம் போட்டு வைக்க வேண்டும். நேரத்தை கர்த்தருக்காக நான் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மோசேயை சீனாய் மலையிலே கர்த்தர் அழைத்து விட்டு 6 நாட்கள் மௌனமாய் இருந்தார். மோசேயிடம் சொன்னார், நீ வந்து விடு என்று. மகிமையால் மூடி மோசே அப்படியே ஒரு சத்தம் கேட்கும் என்று அங்குமிங்கும் பார்த்து 4வது நாள் அவர் இறங்கி வரவில்லை. இத்தனை லட்சம் ஜனங்களை கீழே விட்டு அவர் போனார். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்காக அவர் 6 நாட்கள் காத்திருந்தார். அதன் பிற்பாடுதான் கர்த்தர் பேச தொடங்கினார். நாம் கர்த்தருக்கு இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? இன்றைக்கு நான் முழங்கால் படியிட்டு ஜெபித்தால், 2 நேரம் உபவாசித்தால், 3வது நேரம் எனக்கு அவர் இறங்கி இருக்க வேண்டும் நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் யார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். அந்த பரிசுத்த மகா பெரியவர் யார் என்பதை நினைக்க வேண்டும். ஏசாயா ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அவன் தீர்க்கதரிசியாக இருந்தவன் 6வது அதிகாரத்திலே வந்துதான் கர்த்தர் வானத்தையும் சிங்காசனத்தையும் திறந்து காண்பித்த பொழுது, நானோ அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. நமக்கு அந்த கண்கள் திறக்கப்படுமானால் நம்முடைய அசுத்தம் என்பது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. நாம் அவரை விட்டு எவ்வளவு தூரம் இருக்கிறோம் என்பது நமக்கு நாம் நினைக்கிறோம், நான் இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார், ஆனால் அவரை தரிசிக்க என்னுடைய கண்கள் போதுமானதா? ஹல்லேலூயா. இதை நாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். இன்றைக்கு இந்த டைமை கர்த்தருக்காக நாம் கொடுக்க வேண்டும். நேரத்தை கர்த்தருக்கு என்று செலவிட வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இந்த 14 புஸ்தகத்தை எழுதின பவுல் எப்படியாக நேரத்தை செலவிட்டார்? கைகள் கட்டப்பட்டு, கால்கள் கட்டப்பட்டு, கழுத்திலேயும் கட்டி வைத்திருந்த நிலைமையிலும் எழுதினார் அவர். இன்றைக்கு நாம் படிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் என்று படிக்கிறோம். இது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தை வெளிப்பட எப்படி ஆனது? அவன் கட்டப்பட்டு முடந்தனை போல அவன் குறுகி அவன் இருந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்தார். ஏன்? கர்த்தர் ஒரு நல்ல இடத்தில் வைத்து ஒரு சீனாய் மலையை போல் ஒரு மலையில வைத்து கொடுத்திருக்கலாம். வெளிப்படுத்துதலை கொடுத்தார். எங்கே கொடுத்தார்? பத்மு தீவிலே. அங்கே ஒரு பக்கத்திலே மரணம், ஒரு பக்கத்திலே எலும்புகள், ஒரு பக்கத்திலே இருள், எல்லாம் சூழ்ந்திருக்கிற நடுவிலே தான் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார் நடக்க போகிற காரியங்களை. கர்த்தரோடு இருக்கிறோம் என்றால் பூமியிலே நாம் எப்படி இருப்போம் என்று ஒரு மனுஷனும் அதை அறிய மாட்டான். பரியாசம் பண்ணுவார்கள், நம்மை நிந்திப்பார்கள். இவனுக்கு என்ன கொஞ்சம் லூசு மாதிரி ஆகிவிட்டது, இவனுக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்படும், இவனுக்கு காமனாக நம்முடைய பாஷையில் இவனுக்கு கிறுக்கு என்று சொல்லி விடுவார்கள். ஒரே வார்த்தையிலே சொன்னாலும் பரவாயில்லை. இயேசு சொன்னார், என்னை அவர்கள் அறியவில்லை, உங்களையும் அறிய மாட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை அறியவில்லை. நமக்கு என்ன அவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் இந்த உலகத்திலே? இயேசுவுக்காய் நிற்க வேண்டும், இயேசுவுக்காய் ஜீவிக்க வேண்டும். எனக்கு நேரம் என்று ஒன்று இருந்தால் அவருக்காக நான் கொடுக்க வேண்டும். நாம் ஒருவேளை டெலிவிஷனுக்கு முன்பாக நேரத்தை செலவிட்டு விட்டு தேவ சமூகத்திலே காத்திருந்து அவரிடத்தில் ஏதாவது கேட்டால் எப்படி அதை அவர் கேட்பார்? ரட்சிக்கப்படாத ஒருவனுடைய ஜெபத்தை கேட்பார். ரட்சிக்கப்பட்டு ஆராதிக்கிற, தேவனை அறிந்திருக்கிற ஒருவருக்கு இப்படிதான் வாழ வேண்டும் என்று பிரமாணம் இருக்கும் பொழுது வாழாத பட்சத்திலே கர்த்தர் எப்படி அதை கேட்க முடியும்? ஆகையால் தான் நாம் எங்கே ஓடுகிறோம்? அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நிற்கிற ஊழியரை பார்த்து ஓடுகிறோம். காரணம், நமக்கு தெரியும் அவர் ஜெபித்தால் கேட்பார், நாம் ஜெபித்தால் கேட்க மாட்டார். காரணம், நாம் அவரிடத்தில் இல்லை, அவரிடத்தில் இருக்கிறவர்களிடத்திலே நாம் போகிறோம். அப்பொழுது அது நடக்கும் என்று நமக்கு தெரியும். ஆகையால் தான் நாம் அப்படி போகிறோம். நாம் அதல்ல. வருஷங்களாய் சபைகளுக்கு வருகிற நாம் என்ன செய்ய வேண்டும்? என் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்க வேண்டும்.
இந்த சபைக்கு நான் போகிறேன் என்றால் இந்த விசுவாசிகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அதுக்காக தான் சொல்லுகிறேன், நேரத்தை முதலாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். காலையில் எழுந்தால் 1-2 மணி நேரம் கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். நாம் என்ன நினைப்போம், இன்றைக்கு காலையில் எழுந்தால் ஸ்கூலுக்கு அனுப்ப ஆகாரங்களை செய்ய வேண்டும், கடகட என்று வேலை செய்ய வேண்டும். அதுக்கு அப்படி என்றால் அதுக்கும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எழும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ முதலாவது அந்த நேரம் கர்த்தர் இருக்கு. ஸ்கூலுக்கு போய்விட்டார்களா, சும்மா இருக்கிறோமா, 1 மணி நேரம் கர்த்தர் இருக்கு. வேறு ஒன்றையும் எதிர்பார்க்க வேண்டும், எங்கும் ஓட வேண்டும். அரைக்கதவை நியமியுங்கள், ஒரு அரைக்கதவை நியமித்து பூட்டுங்கள், தேவ சமூகத்திலே காத்திருங்கள். வேறு காரியத்தை செய்வதை தவிர்த்து கர்த்தருக்கு என்று நின்றாலே போதும். வீணானவைகளை விட்டு நாம் திரும்பினாலே போதும். கடமைகளை செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கான காரியத்தை செய்ய வேண்டும், குடும்பத்துக்கான காரியத்தை செய்ய வேண்டும், வேலையை செய்ய வேண்டும். வீணானவைகளை விட்டு நின்றாலே அது கர்த்தருக்கு விலை உயர்ந்ததா இருக்கும். ஹல்லேலூயா. கடமையை செய்யதான் குடும்பத்தை தந்திருக்கிறார். அல்லாமல் அவர் எல்லாவற்றையும் தந்துவிட்டு நீ முழுவதுமா எல்லாம் விட்டு என்னிடத்தில் வா என்றால் எல்லாம் செய்ய வேண்டும். வீணாகாதபடிக்கு தேவனிடத்திலே நேரத்தை செலவிட வேண்டும். இரண்டாவதாக கர்த்தருக்கு செலவிட வேண்டியது நம்முடைய பலன், சரீர பலன். கர்த்தர் நமக்கு இன்றைக்கு சுகம் தந்தாரா, இதனால் அவருக்கு என்ன நன்மை? இன்றைக்கு எனக்கு நேரம் தந்தால் நான் அவரிடத்திலே கொடுக்க போகிறேன். இன்றைக்கு எனக்கு சுகம் தந்திருக்கிறார், என்னால் நடக்க முடிகிறது. எத்தனையோ பேர் இன்றைக்கு ஐசியூவில் இருக்கிறார்கள். எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு இன்றைக்கு எழும்ப முடியவில்லை. அவர்கள் ஜெபிக்கிறவர்கள், எவ்வளவு பேர் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் எனக்கு கால்களை தந்திருக்கிறார், எனக்கு நல்ல சரீர சுகத்தை தந்திருக்கிறார். நான் இயேசுவுக்காக என்ன செய்தேன்? நேரத்தை கர்த்தருக்கு செலவிட வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு தந்த தாளந்தை பிரயோஜனமாக பயன்படுத்துவது. பிற்பாடு கர்த்தர் நமக்கு காண்பிப்பார் அந்த தாளந்தை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. நம்முடைய பலன் கர்த்தருக்கென்று ஏதோ ஒரு காரியம், சபையின் காரியம், ஊழிய காரியம், இல்லை கர்த்தர் விரும்புகிற ஏதோ ஒரு காரியம், பிறனுக்கு ஒரு நன்மை செய்கிற காரியம், நமக்காக அல்லாமல் ஏதோ ஒன்றை நம்முடைய பலத்தை கொண்டு நாம் செய்கிறோம். ஏதோ ஒரு கிராமத்திலே ஒரு ரோட்ல பார்க்க ஒருத்தனைக்காவது போய் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஆனால் நாம் அதை செய்வதில்லை. அற்புதம் நடந்தால் சாட்சி சொல்வது கூட வைக்கும். கடந்த நாட்களில் இங்கே நாங்கள் இருக்கிற தேசத்திலே மோன்சி ஐயா அவர்கள் வந்தார்கள். எத்தனை பேருக்கு அற்புதம் என்றால் நிறைய பேர் கையை தூக்கினார்கள். ஃப்ரெண்டிலே வாங்க என்றால் 2 பேர் தான் முன்னாடி போனார்கள். கையை தூக்கின ஒரு காரணம் வெட்கம். கர்த்தர் செய்ததை சொல்ல நமக்கு வெட்கப்பட்டால் அவர் நம்மை குறித்து வெட்கப்படுவார். அவரிடத்திலே நமக்கு தைரியம் இல்லை என்றால் நம்மிடத்திலே அவர் எப்படி அன்பு செலுத்த முடியும்? ஆகையால் நம்முடைய முழு பலத்தோடு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்றில்லை, எனக்கு செய்ததை கொண்டு நான் என்ன செய்தேன், எனக்கு தந்த பலத்தை கொண்டு நான் என்ன கர்த்தருக்கு கொடுத்தேன், அந்த பலத்தை கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். நியாயாதிபதிகளிலே நமக்கு 6வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாருக்கும் கிதியோனை பார்த்து எனக்கு பலமில்லை, யுத்தத்துக்கு போ என்று சொன்னால் எனக்கு பலன் இல்லை. அடையாளத்தை கேட்டான், அவர் தான் சொல்லுகிறார் என்று, இந்த அப்பம் அக்னி இறங்க வேண்டும், இங்கே அது நடக்க வேண்டும், நீர்தான் என்பதை நான் எல்லாம் அறிந்த பொழுது போ என்றால் போகவில்லை. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நியாயாதிபதிகள் 6:14, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைகளை நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் அல்லவா என்று. நம்மை அனுப்புகிறவர் அவராய் இருந்தால் நமக்கு ஒரு பலன் ஒரு விஷயம் இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைப்போம்? தலைவலியாக இருக்கிறது, இன்றைக்கு ஆராதனைக்கு போய் நம்முடைய தலைவலிக்காக தான் ஜெபிக்க வேண்டும், என்னுடைய பிரச்சனைக்காக. இன்றைக்கு எனக்கு கடன், இந்த ஆராதனைக்கு போய் இந்த கடன் மாறுறது வரைக்கும் நான் ஆராதனைக்கு போவேன். ஆதலால் தான் நம்முடைய கடனும் மாறவில்லை, நாமும் ஆராதனை விடவில்லை. அது அல்ல, நான் இருக்கிற பலத்தோட என் ஜீவனுள்ள ஆண்டவரை சபையிலே ஆராதிப்பேன். கடன் எனக்கு ஒரு விஷயம் அல்ல, அவர் அதை மாற்றுவார் எனக்காக என்று போனால் நிச்சயமாக அது நம்மை விட்டு அகன்று போகும். ஹல்லேலூயா. இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். இருக்கிற பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று கர்த்தர் சொன்ன பிற்பாடு ஜெயமாய் அவன் திரும்பி வந்தான். பலனில்லை என்றிருந்தவன் ஜெயமாய் வந்தான். கர்த்தர் அவனை அனுப்பும் பொழுது, கர்த்தர் நம்மை கொண்டு போகும் பொழுது, கர்த்தர் நமக்கு பலன் தரும் பொழுது அதை திருப்பி கர்த்தருக்கு தான் முதலே கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி கொடுக்க நாம் பழகினோமானால் நம்முடைய வார்த்தையை அவர் கவனிக்கிறவராயிருப்பார். அப்பொழுது நான் பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். எப்படி நான் கர்த்தருக்கு அந்த நேரத்தை செலவிட முடியும்? எப்படி நான் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? பலன் இல்லையே என்று நாம் நினைக்கிறோம். சங்கீதம் ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, பலன் அடைந்து இல்ல, புது பலன் அடைந்து, இதுவரையிலும் இல்லாத பலன் அடைந்து. கர்த்தர் எதை செய்தாலும் நீங்கள் வைத்திருந்த பலனை நான் உங்களுக்கு திரும்ப தருகிறேன் அல்ல, உங்களுக்கு புதியதை செய்கிறேன் என்று தான் இயேசு சொல்லுவார். ஹல்லேலூயா. புதியதை கர்த்தர் செய்வார் நமக்காக. புது பலனை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு தான் பலன் கொடுப்பார். நாம் அவருடைய ஜனமா இருக்கணும்.
நம்ம எல்லாரும் வாசிப்போம், படிப்போம், எல்லாருக்கும் சொல்லுவோம் கர்த்தர் தமது ஜனத்துக்கு. ஆனால் அதை ஆழமாக கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். நாம் இப்ப எங்க இருக்கணும்? அவருடைய ஜனமாக இருக்கணும். அவருடைய ஜனம் எதற்காக அதிக நேரத்தை செலவிடணும்? அவருக்காக, எஜமானனுக்காக தான் வேலைக்காரன் இருக்க வேண்டும். வேலைக்காரன் ஏதோ ஒன்றை எஜமான் அப்படியே வந்து நிற்கிறது அல்ல. அந்த சிந்தை நம்மை விட்டு போய் எஜமானுக்காக நான் எப்பொழுதும் நிற்கிறேன் என்கிற சிந்தையோடு நான் நிற்க வேண்டும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். சம்பூர்ணமாய் கொடுக்க. ஞானம் இல்லை என்று சொன்னால் அவரிடத்தில் கேட்க வேண்டும். அவர் ஞானம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் யாக்கோபு 1:5 பார்க்க முடியும். மூன்றாவதாக நாம் கர்த்தருக்கு செலவிட வேண்டிய காரியம், நம்மில் உள்ளதை கொடுக்க வேண்டும். நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் அல்ல, நம்மில் உள்ளதை திறந்த மனதோடு கர்த்தருக்கு செலவிட வேண்டும். அதற்காக இது காணிக்கை கொண்டு போட வேண்டும். கர்த்தருக்கு என்று ஏதோ ஒரு விதத்திலே செலவிட வேண்டும். இது எனக்கு அல்ல, என்னுடைய பிள்ளைக்கும் அல்ல, என் குடும்பத்துக்கும் அல்ல, என்னை தவிர யாரோ ஒருவருக்காக. இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கொடுத்ததை திருப்பி கொடுப்பார். கொடுத்ததை திருப்பி கொடுப்பார். இருக்கிறதை கொடுக்க வேண்டும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவாலயத்தில் இயேசு அப்படியே பார்த்துருந்தார். காணிக்கப்பட்டியே பார்த்துட்டு அப்படியே இருந்தார். எல்லாரும் போட்டார்கள், பல லட்சம் போட்டார்கள், ஐஸ்வர்யவான்கள் போட்டார்கள், பெரிய பெரிய ஆட்கள் போட்டார்கள், ஒரு விதவை போட்டார்கள். இயேசு சொன்னார், அவர்களுடைய காணிக்கை கர்த்தர் கவனித்தார். ஏன்? தனக்கு உண்டாயிருந்ததை கொடுத்தார், தனக்கு இருந்ததை கொடுத்தார். தனக்கு இனி இல்லை, தனக்கு இல்லை என்று அறிந்திருந்தும் அந்த இடத்திலே கொடுத்தார். அப்போதான் நமக்கு தெரியும், ஆபிரகாம் இடத்திலே 100 வயசு அந்த நேரத்தில் ஒரு குழந்தையை கொடுத்து விட்டு இவனை எனக்காக பலி செலுத்த எந்த பொழுது அவன் யோசிக்கவில்லை. அப்படியே ஈசாக்கை கூண்டிக் கொண்டு மொரியாமலைக்கு அவன் கடந்து போனான். கர்த்தருக்கு கொடுத்தது கர்த்தர் தான். யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்தார். மனைவியும் தூஷித்து விட்டு போனால், ஆனால் யோபு என்ன சொன்னான்? கொடுத்தது அவர், எடுக்க உரிமை உண்டு. நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? கொடுப்பதுதான் அவருடைய வேலை, எடுக்கிறதற்கு உரிமை இல்லை. இதுதான் நம்முடைய டாக்டரின். அவர் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், நாம் வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். அவர் கொடுத்தால் அவர் எடுப்பார். அவர் நமக்கு பணம் தந்தால் அது அவருக்கு உரியதுதான். எந்த நேரமும் அவருக்காக அதை நாம் மறைத்து வைக்க முடியாது. நமக்கு நல்லா தெரியும், பேதுருவிடத்திலே சபையிலே கொண்டு அப்போஸ்தலர் முன்னாடி அவர் ஒன்றும் கேட்கவில்லை, இப்படியாக இதெல்லாம் செய்யணும்னு. ஆனால் பிரமாணத்துக்கு மீறி அனனியாவும் சப்பீராலும் என்ன செய்தார்கள்? ஒருமனப்பட்டு பாவம் செய்தார்கள். என்ன நடந்தது? இன்றைக்கு அப்படி நடக்காதது கிருபையின் நாட்களிலே. கர்த்தர் ஒன்று அப்படி நம்மை நடத்த விடவில்லை. பலன் தந்து நம்மை நிறுத்தி இருக்கிற நேரம், நமக்கு இருக்கிறதை எது இருக்கிறதோ அது. அதான் 3 காரியத்தை சொன்னேன். கடைசியாக உள்ள செல்வம் நம்மிடத்திலே இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்? நாம் சாப்பிடுகிறோம். நிச்சயமாக ஒருவருக்கு அந்த சாப்பாடை கொடுக்க முடியும். ஒரு நேரமாகதும், வாரத்துக்கு ஒரு நேரமாகலும் ஒருவரை நாம் போஷிக்க முடியும். வருஷத்துக்கு 1 மாசமாவது யாரோ ஒருவருடைய ஃபீஸை நாம் கட்ட முடியும். கர்த்தருக்கு இல்லாதவர்களுக்கு திறந்த மனதோடு. இது ஒரு கடமைக்காக அல்ல, இதை கொடுத்தால் கர்த்தர் கொடுப்பார். அந்த ட்ரையாங்கிள் போட்டு நாம் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்க கூடாது. நான் இங்கே கொடுத்தால் அவருக்கு கடன், அவர் எனக்கு அப்படியே கொடுத்து விடுவார் டபுளாக. இது நம்ம பேங்க்ல போடுறதில்ல, இல்லை ஒரு சிட் ஃபண்ட்ல கொண்டு போடுறதில்ல. உதாரத்துவமாய் அவனுக்கு கொடுத்ததை அவன் எனக்கு கொடுத்தான், அவ்வளவுதான். கர்த்தர் எனக்கு தந்ததை கர்த்தருக்கு செய்கிறேன். நான் ஒன்றும் ஏதோ ஒன்றை கொண்டு சம்பாதித்து வரவில்லை. கர்த்தர் தருகிறதை அவருக்காக. எதுவானாலும், குடும்பமானாலும், பிள்ளைகளானாலும், வாகனமானாலும், வீடானாலும், எதுவானாலும் இயேசுவுக்காக அது திறந்திருக்க வேண்டும். எப்பொழுதோ இயேசுவுக்கு ஒரு காலம் அது அடைக்கப்பட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களை நாம் கொடுத்தால் ஒரு பிரயோஜனமுள்ள விசுவாசியாக இருப்போம், பிரயோஜனமுள்ள ஒரு வேலைக்காரனாக இருப்போம். எஜமானன் ஒரு நாள் வருகிறார், அவர் ஒரு நாள் வந்து கேட்பார். புதைத்து வைக்காதவனாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் 5 தாலந்து நமக்கு சில நேரத்திலே சில குழப்பங்கள். 5 தாலந்தை 10ஆக எப்படி மாற்ற முடியும்? 2 வரத்தை 4 வரம், அதெல்லாம் அவர் கொடுக்கிறவர். இதுதான் நிறைய பேருடைய சிந்தை. நம்முடைய நேரம், நம்முடைய பலம், நம்முடைய செல்வம், இந்த 3ஐயும் கர்த்தருக்கு எப்பொழுதும் ஓப்பனாக வைத்திருக்க வேண்டும். எப்போது அதுக்காக எப்பவும் கொண்டு கொடுத்துட்டே இருக்கணும். நேரம் அப்படி இல்லை. எப்போது அவர்னாலும் எனக்கு நேரம் இல்லை என்று நம்முடைய நாவிலே வரக்கூடாது. நான் பலகீனனா இருக்கிறேன், அதுக்காக தான் கிதியோனை பற்றி சொன்னேன். பலனில்லை என்று சொல்லக்கூடாது. அவன் பெரிய யுத்தத்துக்கே கர்த்தர் அனுப்பிவிட்டார். நம்மை சின்ன ஒரு காரியத்துக்காக தான் போக சொல்லுவார். இங்கேருந்து இப்படி ஒரு மார்த்தாண்ட வரைக்கும் போயிட்டு வாருங்கன்னு மாதிரி தான் கர்த்தர் சொல்லுவார். அவனை யுத்த சேனைக்குள்ளே கர்த்தர் அனுப்பிவிட்டார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று. இருக்கிறதை சந்தோஷமாய் கர்த்தருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அது இருந்தால்தான் நமக்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும்.
இதெல்லாம் இருந்தால் இந்த 3 காரியத்தை செய்ய பழகும் பொழுது ஆவியானவர் நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் பிலிப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, ஆவியானவருக்கு அவனை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அவனை கொண்டு ஒரு எத்தியோப்பிய மந்திரிக்கு செய்தார். அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். நொடி பொழுதிலே பிலிப்புவை காணவில்லை. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? எத்தியோப்பிய மந்திரியோடே போய் எத்தியோப்பியாவிலே ஒரு சர்ச்சை கட்டி எத்தியோப்பியான் ராஜ கொட்டாரத்தில் இருப்போம். அந்த வேலை முடிந்தது. பிலிப்புவை காணவில்லை. அவன் ரட்சிக்கப்பட்டான். பிலிப்பு வேறொரு பட்டணத்திலே அது காணப்பட்டான். ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு வர வேண்டும் என்றால், மெய்யாக நாம் வர வேண்டும் என்றால், நேரம், நம்முடைய பலம், நமக்கு இருக்கிறவைகள் எல்லாம் கர்த்தருக்கென்று நாம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். இது எல்லாம் நாம் ஏன் செய்ய வேண்டும்? நம்மை ரட்சித்த தேவனுக்கு முன்பாக ஏன் செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு காலம் வருகிறது. அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு காலம் வருகிறது. அவரவர் தங்களுக்கான கணக்கை ஒப்புவிக்கும் நேரம் ஒன்று வருகிறது. 19வது வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 25:19, வெகுகாலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்தார். அந்த எஜமான் வரப்போகிறார். வெகுகாலமான பின்பு 2000 ஆண்டுகளுக்கு மேலாகி அவர் சொன்ன அடையாளங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கும் இந்த காலத்திலே அவர் வரப்போகிறார். வெகுகாலமான பின்பு அந்த எஜமான் வரப்போகும் பொழுது வெட்கப்பட்டு நாம் நிற்காதபடிக்கு நாம் சந்தோஷமாய் அவரை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்களிலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தாளந்து தானாக டபுள் ஆகும். இந்த 3 காரியத்திலே நாம் பழகி தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தோம் என்றால் தானாக நமக்குள்ளே கர்த்தர் தந்தது டபுள் ஆகும். ரோமர் 14:12 சொல்லுகிறது, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நம்மில் ஒவ்வொருவனும், அந்த வார்த்தையை பாருங்கள், எனக்காக, என்னுடைய வீட்டார் அல்ல, பிள்ளைக்காக நான் போய் பிள்ளைக்கு இன்னைக்கு சுகம் இல்லை ஆதலால் தான் வர முடியல கர்த்தர், அப்படி இல்லை. அவனவன் தேவ சமூகத்திலே சென்று சொல்ல வேண்டிய ஒரு காலம் வருகிறது. ஆகையால் தான் கர்த்தர் சொன்னார், எனக்கு காத்திருங்கள், என்னிடத்தில் வாஞ்சையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் இயேசு சொன்ன கட்டளைகள். நாம் ஆனால் அநேக நேரங்களிலே நம்முடைய சுயத்தை முன்னிறுத்துகிற ஒரே காரணத்தினால் சிலதை பெற்றுக்கொள்ளாமல் போகிறோம். இயேசு சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் இதுவரை என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை. கேட்டிருப்பார்கள், நிச்சயமாக நிறைய கேட்டிருப்பார்கள். ஆனால் நான் அடிக்கடி யோசிப்பேன், இயேசு ஏன் அந்த வார்த்தை சொல்ல வேண்டும்? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நாம் கேட்க வேண்டும் என்றால் முதல்ல அவர் சந்தோஷப்பட வேண்டும். அவர் நம்மை கொண்டு சந்தோஷப்பட்டால் நம் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி அவர் நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நேரத்திலே கண்களை மூடி 1-2 நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். என்னுடைய நேரம், என்னுடைய பலன், என்னுடைய செல்வம், டைம், ஹெல்த், வெல்த், இந்த 3 காரியங்களை நான் கர்த்தருக்கு என்று கொடுக்க போகிறேன். ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். வருஷத்தின் இறுதியிலே, புதிய ஆண்டிலே கர்த்தர் நம் கேட்காததை செய்ய வேண்டும். நமக்கு வேண்டியதை அவர் செய்ய வேண்டும். இந்த நேரத்திலே கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். எவ்வளவு அவர் நம்மேல் அன்புள்ளவர். முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே நாம் நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடணும். இயேசுவே என்று நாம் அழைக்கிற ஒரு சத்தம் தான் அவருடைய காதுகளிலே கேட்கணும். நான் என்னை தருகிறேன், என்னுடைய நேரம் உமக்காக செலவிடுவேன், என்னில் இருக்கிறதை தருவேன். நீர் தந்தது தானே, இந்த ஜீவன் நீர் தந்தது, என்னில் வாழுகிற என் சரீரம் நீர் வாழ வேண்டும் என்று வைத்திருக்கிறீர். இதிலே நான் அடைத்து வைப்பது என்ன? என்னிலே நீர் பிரியப்பட நான் ஏன் தடையா இருக்க வேண்டும்? முற்றிலும் என்னை தருகிறேன், முற்றிலும் என்னை தருகிறேன் என்று நாம் ஒப்பு கொடுக்கும். நியாய தீர்ப்பின் நாளிலே நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, மணவாளன் வரும் பொழுது வஸ்திரம் இல்லாமல் நாம் நிற்காதபடிக்கு இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம அமைதியாக தேவ சமூகத்திலே, குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா, குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா, கஷ்டப்படுவோரின் கண்ணீரை துடைத்தாரம்மா, கஷ்டப்படுவோரின் கண்ணீரை இயேசு துடைத்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பெருகுதம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பெருகுதம்மா. இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை வெறுக்கிறோம்.
குஷ்டரோகியை கூசாமல் தொட்டவர், நம்மை அருவருக்காதவர், நம்மை வெறுக்காதவர். நமக்கு ஒரு காவனன்று வேண்டும், உடன்படிக்கை வேண்டும். தேவ சமூகத்திலே நான் என்னை தருகிறேன், எனக்குரியவைகளை தருகிறேன், உமக்கு என்னிடத்தில் ஒரு தடையும் இல்லை. என்னுடைய வீடு தேவனுக்காக திறந்திருக்கும், என்னுடைய பிள்ளைகள் தேவனுக்காக, என் குடும்பம் தேவனுக்காக திறந்திருக்கும், என்னுடைய எல்லாம் கர்த்தருக்கென்று எப்போதும் திறந்திருக்கும். அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நான் வர விரும்புகிறேன். என்னை அங்கீகரித்தரலும், என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதா என்னை ஏற்றுக்கொள்ளும். எனக்கு இயேசுவின் சத்தம் என்றால், வசனம் கேட்டால் எனக்கு ஒரு இன்பம் வேண்டும். இயேசு என்றதுமே என்னுடைய உள்ளத்திலே ஒரு இன்பம் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உலகத்திலே நான் எதையோ ஒன்றை நாடி வந்திருப்பேன், எனக்கு ஒரு நித்திய ஜீவன் வேண்டும். அதற்காக நான் உம்மோடு இருக்க வேண்டும். மத்தியாயத்திலே இயேசு வந்து நிற்கும் பொழுது, கைவிடப்பட்டவனாய் நான் இந்த பூமியிலே நின்று பார்க்காதபடிக்கு நொடிப்பொழுதில் மறுரூபமாகி உம்மோடு நான் நிற்க வேண்டும். நீர் என்னிலே வைத்த ஒரு தாளந்தும் வீணாகாதபடிக்கு நான் இயேசுவோடு அதை தர வேண்டும், இயேசுவுக்காகவே ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய நேரம், என்னுடைய பலம், என்னுடைய செல்வம் இருக்கிறதையெல்லாம் நீர் எனக்கு எதை தந்தீரோ அதிலே எதுவும் உமக்கு தடை இல்லை என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடையவைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இந்த பகல் வேளையிலும் உள்ளங்களை ஆராய்ந்தறிகிற நல்ல ஆண்டவர். யாருடைய இருதயங்களிலே ஒரு மெய்யான உடன்படிக்கை ஏற்படுகிறதோ அவர்கள் எதற்காக இந்த ஆலயத்துக்குள்ளே என்று வந்திருந்தாலும் இயேசு அவைகளை பூரணமாய் கொடுத்து அனுப்புவீராக, சம்பூர்ணமாய் கொடுத்து அனுப்புவீராக. எத்தனை ஆண்டுகளானாலும் பரவாயில்லை, நாற்றம் எடுத்தாலும் பரவாயில்லை. லாசருவை உயிர்ப்பித்த என் தேவனுக்கு வியாதி லேசான காரியம் என்று பக்தன் பாடினது போல இன்றைக்கு இந்த வியாதிகள் மறைவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த ஆலயத்துக்குள்ளே யார் கால் வைத்தாலும் இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும், கண்கள் நிறைந்திருக்க வேண்டும், வியாதிகள் மறந்து போக வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி ஒரு விடுதலை கொடுங்க. உங்க கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆரம்பத்திலே இருந்த மனதின் இயக்கங்கள் எஞ்சி இருக்கிற நாட்களிலே பூரணமாய் நடப்பதாக. இன்றைக்கு இந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அது பூரணமாய் நடப்பதாக. உடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதா.